முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும், வேலுமணியாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாராக இருந்தாலும் தூக்கி எறிகிற சக்தி நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு போடுற ஓட்டு 10 முறை தோன்ற பழனிசாமி என்று பட்டம் பெற்றவர். ஆகவே அவருக்கு ஓட்டு போட்டால் நோட்டாவுக்கு போடுகிற ஓட்டை போல ஆகிவிடும், செல்லாத ஓட்டாக. அண்ணா திமுகவும் திமுகவும் கூட்டணியை கொள்ளையடிப்பதிலே ஒரே கூட்டம் தான். அந்த கூட்டத்தை தகர்த்தெறிகிற சக்தி நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவரை நேசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 42 ஆண்டு காலத்திற்கு பிறகு உழைத்த என்னை ஒரே நிமிடத்திலே வேலுமணியும் சேர்ந்து என்னை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் அதை தாங்கி பிடித்து எனக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிற ஒரே தலைவர் தளபதியை தவிர ஏனென்றால் மன உளைச்சலே 8 ஆண்டு காலம் நான் இருந்தேன் அம்மாவு மறைவுக்கு பிறகு. ஆனால் இன்றைக்கு நிம்மதியோடு இருக்கிறேன். எனக்கு வயதே 20 வயது குறைந்திருக்கிறது. நான் எதற்காக சொல்ல சொன்னால், நல்லவரோடு நாம் சேர்ந்திருக்கிறோம். நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவரோடு சேர்ந்திருக்கிறோம். மனிதநேயத்து மிக்க தலைவரோடு நாம் இன்றைக்கு பணியாற்றுகிறோம். நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு சிறக்க வேண்டும், ஊழலாட்சி அகற்றப்பட வேண்டும். கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக கூட்டணியை உடைத்தெறிய வேண்டும். ஏனென்று சொன்னால், இரவு நேர கூட்டணி, பகலே சண்டை, இரவிலே கூட்டணி. இது ஒரு கட்சி. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டின் வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் அண்ணாமலை என்னடா பாவம் பண்ணாரு? நான் கேட்கிறேன். பிஜேபிக்கான கொஞ்சமா ரோசமான இருக்கலாம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய தலைவர் பதவி எடுத்தால் மட்டும்தான் நான் உங்களோடு கூட்டணி வைப்பேன். ஏயா, மாற்று கட்சியில் இருக்கிற எடுத்தா கூட்டணி வைக்கிற ஒரே தலைவர் துரோகி பழனிசாமியை தவிர யாராச்சும் இருக்காங்களா? நான் கேட்கிறேன். பழனிசாமியை பற்றி சொல்லணும்னா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நானா முதலமைச்சர் அவராங்கிறது ராத்திரி கொஞ்சம் பொட்டி போய் சேர்ந்துடுச்சு, முடிஞ்சு போச்சு. எனக்கு கதை முடிஞ்சு போச்சு. பொட்டி என்கிட்ட இருந்தா நான் தான் முதலமைச்சர். இன்னைக்கு பழனிசாமி வர்றாரு. எப்படி வந்தான்னு சொன்னா, நம்முடைய சின்னம்மா சசிகலா என்னிடத்தில் இரவோடு இரவாக பேசினார்கள். என்ன செய்வது என்று கேட்டார். கட்சி உணர்ந்து விடக்கூடாது, அவரே அனுமதியுங்கள் என்று சொன்னேன். அப்போது வேலுமணி ரூமில் கொண்டு எனக்கு தான் கிடைக்கிட்டு போன்றது, அவருக்கு வெளியே வரமாட்டார். இந்த அம்மா தோல் கையை போட்டு சொல்றதுக்கு முன்னால திடீர்னு ஒருத்தர் விழுந்தார் கீழே. நான் அப்பதான் அவைத்தலைவர், தடான்னு சேர தள்ளி போட்டேன். யார் அப்பா விழுந்திருக்கான்னு பார்த்தா மலைப்பான் பாட்டு விழுந்து இந்த இருந்து நெளிஞ்சு அந்த வர காலை பிடிச்சு விடவே இல்லை. உடப்பாய் பழனிசாமி எந்திரினார். ஆனால் 6 மாத காலத்திற்கு பிறகு அவரை பேசிய பேச்சுக்கள் சாதாரணமானதல்ல. இவரா என்னை கொண்டு வந்தால், இவள் யார்? என்னை கொண்டு வருவதற்கு எனக்கே சக்தி இருக்கிறது, நான் தான் முதலமைச்சருடைய அங்கீகாரம் பெற்றவன் சொன்னார். ஆனால் அதோடு போச்சா, தினகரனி காலி பண்ணார், ஓபிஎஸ் காலி பண்ணாரு. அதற்கு பிறகு நம்மை காப்பாற்றிய பாரதிய ஜனதா கட்சியை 2024 நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அவருக்கே திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டார். அதற்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் ராஜ்யசபா கொடுக்கிறார், அவனையும் ஏமாத்தினார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏமாற்றக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை தவிர யாரும் இல்லை. அவருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எங்கே நிற்கிறார்கள்? நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். 10 எம்எல்ஏ வச்சு நீ ஆட்டி படைச்சேன், 10 எடுத்து 1 எடுத்துட்டு போறோம், கடைசியில் 0 போகுது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கொங்கு மண்டலம் என்பது நாளை விசில் செலுத்துடைய கோட்டை என்பதை தான் நாம் நிரூபித்து காட்டிருக்கிறோம். ஒரு அமைச்சரா இருக்கிறவரு, பல முறை எம்எல்ஏ இருந்தவரு, அவர் மீது அவருடைய மனைவியும் மகனும் வந்து புகார் கொடுக்குறேன்னா இவரெல்லாம் மோசமான மனிதர்னு அம்மா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆளை, நீக்கப்பட்ட ஆளை நான் முதலமைச்சராகி என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா வீதியில போன கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோகி இருக்குது அந்த ஆளுக்கு. என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதாவது பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன்.
நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யார் கொடுக்க போறா? உண்மையால எனக்கு ஒரு காலத்துல நல்ல நண்பராக தான் இருந்தார். நான் இல்லைன்னு நான் மறுக்கல. நான் இவர் மாதிரி போய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் அந்த நட்பின் அடிப்படையில் நான் கொடுத்தேன். அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றே அல்லது அன்றை மறப்பது நன்று 2000 முன்னே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போனார். இது மாதிரி மனிதர்கள் எல்லாம் மன்னிக்க முடியுமா? அப்புறம் சொல்றார், கேட்டா அம்மா படமும் தலைவர் படம் இல்லைன்னு பொய்ய சொல்லி வர மறுத்துட்டார். என்ன, இந்த பகுதி மக்கள், இந்த தொகுதி மக்கள் அவர்களுக்கு ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்புவதற்காக கொண்டு வந்த திட்டம். இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல கலந்துக்கல. பொறாம. இப்படி பொறாம பிடிச்சால் நாட்டுக்கு தேவையா? யார்? அவருடைய தொகுதி. சிந்திச்சு பாருங்க. அவருடைய தொகுதியிலேயே அவர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. யார் ஏற்பாடு செய்யறது? எதிர்கட்சிகள். எதிர்கட்சி சேர்ந்த தலைவர்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்ட கூட்டம். அவருக்கு இருக்கின்ற உணர்வு கூட உனக்கு இல்லையே. அவருக்கு இருக்கிற உணர்வு கூட இல்லையே. ஓட்டு போட்ட மக்கள், அந்த மக்கள் இன்றைக்கு வளமா செழிப்பா வாழ்வதற்கு தான் இந்த அத்திக்கிட திட்டத்தை கொண்டாந்த. அந்த திட்டத்தை கூட கலந்துக்கல. அப்புறம் கேட்டா அம்மா படம் இல்ல, நான் வரலைன்னு. நீ எங்க நீங்க அம்மாவை மதிச்ச? பாருங்க, பள்ளிக்கூடத்தில் போய் சைக்கிள் கொடுக்கிறார். யார் படம்? கருணாநிதி படம், ஸ்டாலின் படம். யோகி இது எப்படி இருக்குன்னு பாரு. செங்கோட்டையனோட யோகி இது பாரு. இந்த பக்கம் கருணாநிதி படம், இந்த பக்கம் ஸ்டாலின் படம். கருணாநிதி படம், ஸ்டாலின் படம் சைக்கிள் கொடுக்கறதுல. இவர் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறவரா? அப்பவே பிடிஎம்க்கு போயிட்டாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திமுகவுடைய உளவாளியா இருப்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்னைக்கு திரு கருணாநிதி படத்தையும் திரு ஸ்டாலின் படத்தையும் போட்டுட்டு போய் நீ விலையெல்லாம் சைக்கிள் மாணவி கொடுத்தியோ, அப்பவே உன்னுடைய முகத்தை கண்டுபிடித்து விட்டோம். நீ சரியான ஆள் இல்ல, அண்ணா திமுக விசுவாசி இல்ல, அண்ணா திமுக உள்ளே இருந்து குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு உளவாளியாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆகவேதான் அடிக்கடி ஸ்டாலின் சந்திக்கிறது. சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட திமுக ஏத்து பேசுறதே கிடையாது. திமுக ஆக மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இப்ப கக்கிட்டு இருக்காரு. இவரை வச்சிருக்கலாமா? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆக இப்படிப்பட்ட ஆள் மன்னிக்க முடியாத ஆள். இவருக்கு ஓட்டு போட்டு அந்த ஓட்டை பெற்று தந்தவர்கள் நீங்க தானே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சீங்க. உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ல. இப்ப எங்க போயிட்டாரு? அங்க போய் துண்டை அணிவிக்கிறாரு. கேவலம் துண்டை போய் வாங்குறாரு. இப்ப யாரு போட்டா வச்சிருக்காரு? அதெல்லாம் கைதேர்ந்தவர். சக்கரவாதியில் இருக்கிறவங்களோட ஒரே பெரிய கனவு என்ன தெரியுமா? இந்த ஒரு லட்டை நிம்மதியா யாருக்கும் பயப்படாம சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்காரு. ஆக நீ என்னை பத்தி கேவலமா பேசுற. திரு செங்கோட்டையன் அவர்களே, நீ 100 நாள் ஜெயில் இருந்துட்டு வந்திருக்கிற. வந்துட்டு இருந்தார்ல, நீ யோக்கியமானாலா? என் மேல கேஸ் போட்டாங்க. நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டவனே நீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கின ஆர்.எஸ். பாரதி சொன்னாங்க, நான் நடத்துறேன், கேஸ் நடத்துறேன். நீதிபதி சொன்னாங்க, வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்கும் போது நீங்க எங்க நடத்துறீங்கன்னு. இது வரைக்கும் நாட்டு மக்கள்கிட்ட பேசி இருக்கிறாங்க. அது மறைஞ்சு போயிருமா? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்னை பத்தி பேசியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில ஊழல் பண்ணியிருக்கான்னு பேசி பதிவாயிருக்குது. அதை நீக்க முடியுமா? அதனால நான் நடத்துறேன். மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, நான் நீதிமன்றத்தை சந்திக்கிறேன். அப்ப நீதிபதி அவருடைய சேர்ல சொன்னார், இந்தியாவிலேயே வழக்கை ஒரு தலைவர் வழக்கை நடத்துகிறார் என்று சொல்லுகின்ற ஒரே நபர் உங்களுடைய தலைவர் சொன்னார். அப்படி வழக்கை நடத்தி நிரபராதியின் உங்க முன் நிற்கிறேன். செங்கோட்டையன் அவர்களே,
சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனே அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிஎம் செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். அதனால ஜாக்கிரதையா நீங்க பேசணும். ஆனா ஆட்சி மாறும், காட்சி மாறும். ஆட்சி மாறுகின்ற பொழுது நீ தாக்கு பிடிக்க முடியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எப்படிப்பட்ட ஆள்னு நல்லா தெரியுமில்ல. எங்காச்சும் சவுண்ட் கொடுத்து பேசினா கிட்ட கூட போக மாட்டார், போவாரா? ஏய், நான் அண்ணா திமுகவில் என்னுடைய ஏரியாவில் இப்ப கூட நாடாளுமன்றத்தில் 45,000 ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்கிறேன். 10வது முறை நிக்கிறேன். 10வது முறை நின்று 45,000 ஓட்டு. 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் 9வது முறை நிற்கும் போது 10வது முறை நிற்கும் போது 94,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறேன். இப்ப நடக்கிற தேர்தல் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன். உன்னால சவால் விட முடியுமா? மக்களிடத்துல அன்பு, குடும்பத்தில் ஒருவனை என்ன பார்ப்பாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்னை ஒரு குடும்பத்தில் ஒருவனாக பார்த்து என்னுடைய தொகுதி வாக்காளர் மக்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாங்க.